எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? எஸ், வெல்கம் டு அவர் சேனல் களிப்போட்டும் கணதம். ஓகே கண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் நியூ சிலபஸ் டேர்ம் 3ல் செகண்ட் சாப்டர் பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சதவீதமும் தனிவட்டியும் அப்படின்ற டாப்பிக்கில் ஆல்ரெடி நம்ம 2 எக்ஸஸ் கம்ப்ளீட் பண்ணி தேர்ட் எக்ஸஸ்லேயும் 5 சம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா? அதில் இன்னும் ஒரு 5 சம்ஸ் இருக்குது, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே கண்ணா, ஃபஸ்ட்டு 6th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், அப்படியே புக்கில் ரீட் பண்ணிவிட்டு நம்ம சம் செய்யலாம். இஸ்மாயில் ஆர்டர்ட் எ கலெக்ஷன் ஆஃப் பீட்ஸ், பீட்ஸ்னால் மணிகள். ஓகேங்களா? he received 50 beads in all. Out of that 15 beads were brown. Find the percentage of brown beads. ஓகேவா? இஸ்மாயில்ன்ற ஒரு பையன் வந்துட்டு என்ன பண்ணுறான், அந்த மணிகள் எல்லாம் கலெக்ட் பண்ணுறான். அதில் வந்து டோட்டலாக அவன் ஒரு 50 பீட்ஸ் 50 மணிகளை வந்து கலெக்ட் பண்ணிட்டான். அதில் 15 வந்து ப்ரௌனாக இருக்குது, ப்ரௌன் கலரில். அப்போ அதுக்குரிய பர்சன்டேஜ் தான் வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம சம்ம செய்வோமா? ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸ் எவ்வளவு? 50. நம்பர் ஆஃப் ப்ரௌன் பீட்ஸ் எவ்வளவு? 15. ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்கிறது என்னது? பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரௌன் பீட்ஸ். ஓகேவா? அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ராக்ஷன் போடணும் இல்லைங்களா? அதாவது 50 மணிகளில் 15 தான் வந்து ப்ரௌனு. அப்போ பர்சன்டேஜ்னால நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்டு 100 போடுவோம், அவ்வளோதான். ஓகேவா? இதுக்குரிய ஃப்ராக்ஷன் கீழே டோட்டல் போடுவோம், மேலே அதை பர்டிகுலர் இதை போடுவோம், 50 மேலே 15 இன்ட்டு பர்சன்டேஜ்னால் 100%. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 0 0 கேன்சல் பண்ணலாம். இதையும் அடிச்சோன்னா 5 டேபிளில் இங்கே 2 வரும். அப்போ 15 × 2 என்னன்னு கேட்டிங்கன்னா 30%. அப்போ அந்த ப்ரௌன் பீட்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் நம்மளோட ஆன்சர் என்னது? 30%. This is the answer. வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7th சம் பார்க்கலாம். 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ராமு ஸ்கோர் 20 out of 25 மார்க்ஸ் இன் இங்கிலீஷ். 25க்கு 20 மார்க் எடுத்திருக்காரு. 30 out of 40 மார்க்ஸ் இன் சயின்ஸ். சயின்ஸில் வந்து 40க்கு 30 மார்க் எடுத்திருக்காரு. 68 out of 80 மார்க்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ். மேக்ஸில் 80க்கு 68 எடுத்திருக்காரு. வின் விச் சப்ஜெக்ட் ஹிஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இஸ் பெஸ்ட். ஓகேவா? எந்த சப்ஜெக்டில், இங்கிலீஷா சயின்ஸா மேக்ஸா, எதில் வந்து அவரோட மார்க்ஸ் வந்து நல்ல பர்சன்டேஜில் இருக்குது, பெஸ்ட்டு பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, நம்ம முதல்ல எழுதிக்கலாம் எல்லாத்தையும். மார்க்ஸ் ஆஃப் சயின்ஸு, இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ். ஓகேங்களா? அந்த பையன் பேர் என்னது? ராமு. ஓகேவா? ஸோ மார்க்ஸ் ஸ்கோர்ட் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்க்கு எப்படி எழுத போகிறோம் நாம்? 25க்கு 20, 25 மார்க்குக்கு 20 எடுத்திருக்காரு. இப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போவே பர்சன்டேஜும் போட்டுடலாம். ஸோ அப்போது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ். அப்போ நம்ம எப்படி போடுவோம்? அப்படியே இன்ட்டு 100ன்னு போடுவோம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? இப்போது நீங்கள் பாருங்கள், இதையும் அடிச்சிங்கன்னா இங்கே வந்து 4 5s are 20, இங்கே 5 5s are 25. இப்போ இதையும் அடிச்சிங்கன்னா இங்கே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 5 டேபிள் அடிச்சிங்கன்னா இங்கே 20 வரும். ஓகேங்களா? அப்போ 20 × 4 என்னது? 80%. அப்போ இங்கிலீஷில் அந்த ராமுன்ற பையன் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான்? 80% ஸ்கோர் பண்ணியிருக்கான். அடுத்து நாம் எழுத போகிறது சயின்ஸு. மார்க்ஸ் ஸ்கோர்ட் இன் சயின்ஸ். சயின்ஸில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வாங்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா 40க்கு 30. ஓகேவா? டோட்டல் மார்க்ஸ் 40 கீழே இருக்கும், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காருன்றது மேலே இருக்கும் 30. ஓகேவா? இதுக்கு பர்சன்டேஜ் போடுறோம். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் சயின்ஸ் என்ன பண்ணுவோம்? அப்படியே இன்ட்டு 100ன்னு போடுவோம். சரிங்களா? 0 அடிச்சிடலாம். இந்த 4 டேபிள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 25 × 4 தான் 100. ஓகேவா? 25 வந்துருச்சு. அப்போ 25 × 3 என்னது? 25 × 3 வந்து 75%. இங்கிலீஷில் 80% எடுத்திருக்காரு. அதே பையன் ராமு சயின்ஸில் 75% எடுத்திருக்காரு. சரிங்களா? அடுத்து இப்போ நம்ம போட போகிறது மேத்தமேட்டிக்ஸு.
மார்க்ஸ் ஸ்கோர்ட் இன் மேக்ஸு அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா 68 அவுட் ஆஃப் 80 80க்கு 68 எடுத்திருக்காரு. சரிங்களா? இப்போ நம்ம போட போகிறது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் மேக்ஸு. என்ன பண்ணுவோம், அந்த ஃப்ராக்ஷனை எழுதிட்டு இன்ட்டு 100% போடுவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் அடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. இப்போ இதை 2 டேபிளில் 4 டேபிள்லேயே அடிக்க முடியும். அடித்தோன்னா இங்கே 2 வரும், இங்கே 1 7 28. ஓகேவா? இப்போ இந்த 2வையும் 10ஐயும் அடிச்சிங்கன்னா இங்கே 5 வருமா? அப்போ 17 × 5 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 85 வரும். எவ்வளோ பர்சன்டேஜ்? 85%. அப்போது எதில் வந்து அந்த பையன் ராமு அதிகமாக மார்க் எடுத்திருக்காருன்னா 80யா 75யா 85யா? 85%. அப்போ மேக்ஸில் தான் வந்து அவர் அந்த பையன் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு இல்லைங்களா? அவங்க கேட்டிருக்கிறதாண்ணா இன் விச் சப்ஜெக்ட் ஹிஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இஸ் பெஸ்ட் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன எழுதுவீங்க? therefore in mathematics he scored best marks, good marks, high marks. ஓகேங்களா? அப்போது மேக்ஸில் தான் அதிகமாக வாங்கியிருக்காரு. ஓகேவா? இந்த மாதிரி தான் சம் வந்து நம்ம போடணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8th சம் பாருங்கள். பீட்டர் ரெக்யூர்ஸ் 50% டு பாஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு 50% மார்க்ஸ் வேணும். ஓகேங்களா? இஃப் ஹி ஹிட்ஸ் 280 மார்க்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஷார்ட் பை 20 மார்க்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? 280 மார்க் எடுத்துட்டாரு, ஆனால் 20 மார்க் பத்தலை அவருக்கு. ஃபால்ஸ் ஷார்ட். ஓகேவா? ஷார்ட்னா பத்தலை. எதுக்கு? பாஸ் பண்ணுறதுக்கே. ஸோ வாட் வுட் ஹாவ் பீன் த மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாம்? அப்போனா மொத்தமாக அந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம முன்னாடி சப்ஜெக்டில் கூட பார்த்தோம்ல, ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 25க்கு 20, 80க்கு 62 அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு வந்து டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. பீட்டர்ன்ற பையன் பாஸ் பண்ணுறதுக்கு 50 மார்க்ஸ் இல்லை, 50% ஆஃப் மார்க்ஸ், 50% மார்க் வேணும். இப்போ 100னா 50 மார்க் எடுக்கணும், 200னா 100 மார்க் எடுக்கணும், அந்த மாதிரி. ஓகேங்களா? அதில் அந்த பையன் 280 எடுத்துட்டான், ஆனால் எவ்வளோ பத்தில் பாஸ் பண்ணுறதுக்கு 20 மார்க் பத்தலை. ஓகேங்களா? அப்போ மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை எப்படி போடணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எழுதுவோம், மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை ராமு. அந்த பையன் எவ்வளோ ஸ்கோர் பண்ணார்? 280. ஓகேங்களா? ஆனால் எவ்வளோ மார்க் அவருக்கு பத்தலை? ஷார்ட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு பாஸ் பண்ணுறதுக்கு? ஷார்ட் ஆஃப் மார்க்ஸ் டு கெட் பாஸுக்கு 20 மார்க்ஸ் அவருக்கு பத்தலை இல்லைங்களா? அப்படின்னா பாஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருந்தாங்க? 50% தானே. அப்போது 50% ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் வரும் இல்லையா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அந்த பையன் பாஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆட் வந்து என்ன பண்ணலை, அந்த பையன் 20 மார்க் கம்மியாக எடுத்துட்டான். அப்போது 300 மார்க் எடுத்திருந்தா அவன் பாஸு. அப்போ இந்த 300 அப்படிங்கிறது தான் வந்து 50% ஆஃப் மார்க்ஸ். ஓகேங்களா? அப்படின்னா 100% என்ன அர்த்தம்? 300 + 300 600ன்னு போட்டுடலாம். ஓகேவா? இருந்தாலும் நம்ம ப்ராப்பராக ப்ரொசீஜர் போடணும் இல்லையா? அப்போ அது எப்படி போடணுன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாம், மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாம் ஃபைன் பண்ணணுமா? இப்போது டோட்டல் மார்க்ஸில் அதை எப்படி ஃபைன் பண்ணணுன்னா, இப்போது அந்த டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியல. ஓகேவா? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த டோட்டல் மார்க்ஸை வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கலாம். ஆமாம், இந்த இடத்துல முதல்ல நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாம் பிஎக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி போடலான்னா, இப்போது அந்த டோட்டல் மார்க்ஸில் 50% தான் எவ்வளவு? 300. ஓகேங்களா? 50% மார்க் எடுத்தால் எவ்வளவு? 300 இல்லைங்களா? அப்போ அந்த டோட்டல் மார்க்ஸ் வேணும் அப்படின்னா இந்த 300 இருக்கும், இது இந்த பக்கம் அப்படியே ரெசிப்ரோக்கலாக வரும், தலைகீழியாக வரும். சரிங்களா?
இப்போ கேன்சல் பண்ணுவோமா, இது எதையும் அடிங்க, இங்கே 2. அப்போது 300 × 2 600. அதுதான் நான் சொன்னேன் 50% 300 மார்க் அப்படின்னா அப்போ 100% 300 + 300 600 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ therefore the maximum marks of the exam is equal to 600. ஓகேங்களா, சம் புரியுதா உங்களுக்கு? அந்த பையன் 250 மார்க் எடுத்திருந்தான், ஆனால் அவனுக்கு 20 மார்க் பத்தலை பாஸ் பண்ணுறதுக்கே. அந்த 20 மார்க் எடுத்திருந்தா அவன் பாஸு. அப்போ பாஸ் ஆகிறது 50% அர்த்தம். அதனால தான் 300 வந்து 50%. அப்போ டோட்டல் மார்க்ஸ் என்னென்னு கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் சம் என்னென்னு பார்க்கலாம். 9th சம் பாருங்கள். Kyle scored 225 marks out of 500 in revision test 1, 265 out of 500 marks in revision test 2. Find the percentage of increase in her score. கண்டிப்பாக செகண்ட் டெஸ்ட்டில் தான் நிறைய மார்க் எடுத்திருக்காங்க. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இதை விட இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ தனித்தனியாக என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அப்போ தான் வந்து எவ்வளோ அதிகம் ஆயிருக்குன்னு தெரியும். ஓகேங்களா, ஓகே. இப்போ பாருங்கள் 9th சம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டா. மார்க்ஸ் ஸ்கோர்டு இன் ஃபஸ்ட் ரிவிஷன் எவ்வளவு, 500க்கு அவங்க 225 எடுத்திருக்காங்க. இப்போவே நம்ம பர்சன்டேஜ் போட்டிருக்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் ஃபஸ்ட் ரிவிஷன் எப்படி போடுவோம், அந்த மார்க்ஸை எழுதிட்டு இன்ட்டு 100%ன்னு போடுவோம். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சா. இப்போ நீங்கள் 5 டேபிளில் இதுதையும் அடிச்சிங்கன்னா இங்கே உங்களுக்கு 4 5 are 20 45% வந்து ஃபஸ்ட் டிவிஷனில் எடுத்திருக்காங்க. அடுத்தது அந்த சயின்ஸ் மேக்ஸ் போட்டாலும் அதே மாதிரி தான் இதுவும். மார்க்ஸ் ஸ்கோர்ட் இன் செகண்ட் ரிவிஷன் எவ்வளோ எடுத்திருந்தாங்கன்னா 500க்கு 265 எடுத்திருந்தாங்க. ஓகேவா, அப்போ இங்கேயும் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் செகண்ட் ரிவிஷன் என்ன பண்ணுவீங்க, இன்ட்டு 100%ன்னு போடுவீங்க. இங்கேயும் 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். 5 டேபிள் அடிச்சிங்கன்னா இங்கே 5 5 are 25 53%ன்னு வந்திருக்கு. ஓகேவா, அவங்க கேட்டிருக்கிறது செகண்ட் ரிவிஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன்க்ரீஸ் தான் கேட்டிருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் யர் ஸ்கோர். ஓகேங்களா, அப்போ therefore the percentage of increase in her score அதை எப்படி ஃபைன் பண்ணுவோம், இந்த 53%லேருந்து அந்த 45% சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 8%. அப்போ ஃபஸ்ட் ரிவிஷனை விட அந்த பொண்ணு செகண்ட் ரிவிஷனில் 8% மார்க்ஸை அதிகமாக எடுத்துங்க. புரியுதுங்களா, ஃபஸ்ட் டிவிஷன் மார்க் போடுறோம், டோட்டல் கீழே போடுவோம், எவ்வளோ மார்க்கோ அதை மேலே போடுவோம், பர்சன்டேஜ்னால் இன்ட்டு 100 போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி செகண்ட் டிவிஷனுக்கு அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து அதிகமானது. ஸோ 8% அதிகமாக மார்க் எடுத்துங்க செகண்ட் டிவிஷனில். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th சம் இதோட இந்த எக்ஸஸ் முடியுது. ரோஜா ஏர்ன்டு ₹18,000 per month. ஓகேவா, ரோஜான்றவங்க ஒரு மாதத்துக்கு 18,000 சம்பாதிக்கிறாங்க. She utilized her salary in the ratio 2:1:3 for education, savings and other expenses. படிப்புக்காக 2% இல்லை, அது ரேஷியோ. ஓகேவா, அப்புறமா சேவிங்ஸ் சேர்த்து வைக்கிறாங்க எவ்வளவு 1%. அப்புறம் அதர் எக்ஸ்பென்ஸ் வந்து 3. ஓகேங்களா, அப்போது எக்ஸ்பிரஸ் ஹேர் யூசேஜ் ஆஃப் இன்கம் இன் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது எப்படி போடணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களோட டோட்டல் சேலரி எழுதிக்கலாம். ஓகேங்களா, சேலரி எவ்வளவு, ₹18,000. ஓகேவா, அப்புறம் எஜுகேஷன், சேவிங், அதர் எக்ஸ்பென்ஸ் அதுக்குரிய ரேஷியோ. ஓகேவா, ரேஷியோ ஃபார் எஜுகேஷன், சேவிங்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 2:1:3. ஓகேங்களா, இப்போ அதை எல்லாத்தையும் அவங்க பர்சன்டேஜாக கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா என்னென்ன அமௌண்ட்டுன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா,
ஓகே, இங்கே பாருங்கள், அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் எஜுகேஷன், அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் எஜுகேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஷியோ இருக்குல்ல, இதை டோட்டல் போடணும். 2 + 1 + 3 போட்டிங்கன்னா என்ன 6 வருமா? இப்போ நீங்கள் என்ன எழுதணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது டோட்டல் 6ல் 2 வந்துட்டு எதுக்கு எஜுகேஷனுக்கா, அப்போ இன்ட்டு 18,000 போடணும். இப்படி போட்டால் தான் அவங்க கல்விக்குன்னு எவ்வளோ பணம் செலவு பண்ணாங்கன்னு தெரியும். இந்த விகிதாச்சாரத்தில் இதை கொடுத்துட்டாங்க, கல்விக்கு எவ்வளவு, சேமித்து வச்சது எவ்வளவு, வேறு செலவெல்லாம் இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஷியோவை ஆட் பண்ணணும். சம் ஆஃப் த ரேஷியோஸை கீழே போட்டுக்கணும். டோட்டல் எப்பவுமே கீழே போட்டுட்டு அந்த பர்டிகுலர் இதை மேலே போட்டுட்டு இன்ட்டு 18,000 போடணும். ஓகேங்களா. இப்போது இதை இங்கே 2/3 6 போட்டோன்னா 3 வரும். மறுபடியும் இப்போ 3 டேபிள் அடிச்சிங்கன்னா இங்கே என்ன வரும்னா 6 வரும். அப்போ என்னது, எஜுகேஷனுக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா 6,000 ரூபாய். ஓகேவா. இப்போ நாம் உடனேயே இதுக்கு என்ன பண்ணிடலான்னா பர்சன்டேஜும் கண்டுபிடிச்சிடலாம். பர்சன்டேஜ் ஃபார் எஜுகேஷன். ஓகேவா. பர்சன்டேஜ் ஆஃப் எஜுகேஷன். ஓகேவா. எஜுகேஷனுக்கு செலவு பண்ண அமௌண்ட்டுக்கு பர்சன்டேஜ் பார்க்குறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, டோட்டல் இன்கமில் அவங்க 6,000 ரூபாய் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணாங்க. பர்சன்டேஜ்னால் என்ன போடுவீங்க, இன்ட்டு 100% போட்டுருவீங்க. புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ நம்ம 0 கேன்சல் பண்ணலாம். இந்த 0 அடிச்சிடலாமா. இப்போது இதை நீங்கள் 6 டேபிள் அடிச்சிங்கன்னா இங்கே 3 வரும், இங்கே 100 வரும். இப்போ உங்களுக்கு என்ன வருது, 100/3ன்னு வருதா. இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 3.33ன்னு அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம 33.33 முடிச்சிடலாம். ஓகேவா. இப்போ வந்து இது எஜுகேஷனுக்கு இவ்வளோ சதவீதம் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து எதுக்கு, சேவிங்ஸ்க்கு இல்லைங்களா. இதே சேம் ப்ரொசீஜர் தான். அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் சேவிங்ஸ். அதுக்கு என்ன பண்ணுவீங்க, சேவிங்ஸ்க்கு எவ்வளோ சதவீதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 கொடுத்துருக்காங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, டோட்டல் அந்த ரேஷியோட டோட்டல் 6 வந்துச்சா, மேலே 1 இன்ட்டு 18,000 போடுவீங்க. அப்போ இதையும் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 3,000. அப்போ அவங்க சேமித்து வச்சது எவ்வளவு, 3,000 ரூபாய். ஓகேவா. இப்போ இதுக்கும் பர்சன்டேஜ் போடலாம். பர்சன்டேஜ் ஆஃப் சேவிங்ஸ் அமௌண்ட். இதுக்கு என்ன பண்ணுவீங்க, டோட்டல் சேலரியில் 3,000 ரூபாயை சேமிச்சாங்க, அதுக்கு சதவீதம் வேணும்னா 100%ன்னு போடுவீங்க. 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த 0 அடிச்சிடலாமா. இப்போ நம்ம எந்த டேபிள் அடிக்கலாம், 6 டேபிள்லேயே அடிச்சோம்னா இங்கே 50, இங்கே 3. ஆமாம், 3 6 18, அங்கே 5 30, 50/3. அப்போ 50/3ன்னு வருதா. இதுக்கு நீங்கள் அதே மாதிரி பண்ணிங்கன்னா, டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1 வரும். தென் அகைன் 20 போட்டால் 6 6 18, அப்போ 6 7 இப்படி வரும். அதாவது 16.66ன்னு போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம ரவுண்ட் பண்ணி 6 7ன்னு போட்டுக்கலாம். இது வந்து சேவிங்ஸ்க்கு. ஓகேவா. அடுத்தது வந்து அதர் எக்ஸ்பென்ஸா, அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் அதர் எக்ஸ்பென்சஸ், அதாவது இதர செலவுகள். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டோட்டல் ரேஷியோ 6, இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ இருக்குன்னா 3 இருக்குது, அதை நாம் மேலே போடுவோம். ஓகேங்களா. இதை நாம் 3 மேலே போடுவோம். அதுக்கு 18,000 இப்படி போட்டால் தான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க பணம்னு நமக்கு தெரியும். அப்புறம் தான் அதை வச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். அப்போது இங்கே 2 3 6, இப்போ இதையும் அடிச்சிங்கன்னா இங்கே 9,000. அப்போது 9,000 ரூபாயை அவங்க இதர செலவுகளுக்கு பயன்படுத்திக்காங்க. ஓகேங்களா. இப்போ இதுக்குரிய பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, பர்சன்டேஜ் ஆஃப் அதர் எக்ஸ்பென்சஸ். டோட்டலை கீழே போடுவீங்க, அந்த செலவு பண்ண தொகையை மேலே போடுவீங்க. பர்சன்டேஜ்னாலே இன்ட்டு 100. அப்போது இந்த 0 அடிச்சிடலாம், இங்கே ஒரு 0 அடிச்சிடலாமா. இப்போ நாம் 9 டேபிள் அடித்தோம்னா மேலே 100, கீழே 2 9 சார் 18. இப்போ 200 அடிச்சிங்கன்னா இங்கே 50. அப்போது 50% அவங்க அதர் எக்ஸ்பென்ஸுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா எப்படி கால்குலேஷன்னு. முதல்ல அந்த ரேஷியோவை ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் ரேஷியோவை கீழே போடணும், அந்த பர்டிகுலரை தான் மேலே போட்டு இன்ட்டு அந்த சேலரி போட்டால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பர்சன்டேஜுக்கு நமக்கு தெளிவாகவே தெரியும், மொத்த அமௌண்ட்டு கீழே அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டு மேலே இன்ட்டு 100 அப்படி போட்டால்
கல்விக்குன்னு அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருந்தாங்க 33.33%. சேமித்து வைக்க எவ்வளோ பயன்படுத்தியிருந்தாங்க 16.67. அதே மாதிரி அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு 50%. இந்த மாதிரி தான் வந்து ஆன்சர் போடுறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதோட இந்த எக்ஸஸ் கம்ப்ளீட் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இது வந்து தெளிவாக நீங்கள் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் புரியும். ஆனால் இது பேசிக். இப்போ நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை கிளாஸில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் ஃபுல்லாக பின்னாடி நீங்கள் ஹை கிளாஸ் முடிச்சு அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறதுக்கும் கண்டிப்பாக மேக்ஸை மேஜராக எடுக்கிறவங்களும் இது ரொம்ப கண்டிப்பாகவே தேவைப்படும். லைஃப் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கை கணக்குகள் வாழ்க்கையிலையும் பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக நீங்கள் அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சு கற்றுக்கணும். ஓகேங்களா? ஓகே கண்ணா, இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கிளாஸ் ஒர்க் போட்டு இதெல்லாம் சம் போடுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸசைஸ் சம்ஸோ இல்லை இந்த 2.3ல் இருக்க ரிமைனிங் 5 சம்ஸ் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க நீங்கள் பாருங்கள் கண்ணு. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குட்டீஸ். பை, டேக் கேர். வி வில் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கண்ணா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல்னு நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, பை, டேக் கேர். தேங்க்யூ.